மங்களம் பெருகும் ஆடிப்பெருக்கு ஆடி 18. நம் முன்னோர்கள் செய்த முதல் தொழில் விவசாயம்தான். மண்ணில் விதைக்கிற விதை பல நூறு விதைகளாக உருவாகி பெருகி நமக்கு உணவளித்து நம் உயிரை காக்க உதவும் தண்ணீருக்கு நன்றி சொல்வதற்காகவும், மழைக்காலத்தின் தொடக்கமான ஆடி மாதத்தில் காவேரி தாயை வரவேற்பதற்காகவும் நம் முன்னோர்கள் காவேரி பூம்பட்டினத்தில் ஆடி 18 அன்று கொண்டாடிய நாள்தான் ஆடிப்பெருக்கு. இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாருமே ஒரு சிறு தாவர விதையாவது மண்ணில விதைச்சிருவாங்க. அதே மாதிரி விண்ணிலிருந்து மண்ணிற்கு ஒரு துளி நீராவது வந்து சேருவதும் மரபா இருக்கு. காவேரி தைய வரவேற்பதற்காக மக்கள் மட்டும் காவேரி கரையில கூட மாட்டாங்க. ஸ்ரீரங்கத்திலிருந்து அரங்கநாத பெருமாளே கர்ப்பமா இருக்கிற தன் தங்கையான காவேரியை வரவேற்பதற்காகவும், தாலி பெருக்கி போடுவதற்காகவும், மாங்கல்ய வஸ்துக்களுடனும் மங்கள பொருட்களையும் யானையில் ஏற்றி ஊர்வலமாக வந்து திருவரங்க மண்டபத்துல தங்கி அன்று மாலை தாலி பெருக்கி போடும் விழா வெகு விமர்சையாக நடத்தப்படுகிறது காவேரி கரையில. 18 என்ற எண்ணம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கும் புராணங்கள்லையும் ரொம்ப தொடர்புடைய எண் இந்த 18. அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் இயற்கை வேறு இறைவன் வேறு அல்ல என்பதை நமக்கெல்லாம் உணர்த்துறதுக்காக தான் நீர்த்துறைகள்ல 18 படிகளை கட்டியிருக்காங்க. காவேரி தாய் உருவான வரலாறும் காவேரி தாயை ஏன் கர்ப்பமா இருக்கிறா அப்படின்னு சொல்றதுக்கான காரணமும் தெரியுமா? நதியாகவும் பெண்ணாகவும் இரு உருவம் கொண்ட காவேரர் மகரிஷியின் மகள் தான் லோபமுத்திரை. இவ சிவபெருமானோட தீவிர பக்தையா இருக்கா. சிவபெருமானை நோக்கி நீண்ட காலம் தவத்துல இருக்கா. அவருடைய அருளால அகத்திய முனிவரோட மனைவியாகிறா. அகத்திய முனிவர மனைவியான லோபமுத்திர கர்ப்பமான பிறகு தான் நதி அம்சம் என்பதையே மறந்து அகத்திய முனிவரோட கமண்டலத்துல தேங்கி விடுகிறார். அதனால பூமியில பஞ்சமும் பட்டினியும் ஏற்படுது. விவசாயம் செய்ய முடியாம மக்கள் தவிக்கிறாங்க. இதை பார்த்த தேவர்கள் எல்லாருமே பூமி செழிப்பா இருக்கணும் அப்படின்னா, முப்போகம் விளையக்கூடிய பூமியா இருக்கணும்னா வற்றாத ஜீவ நதி ஓடணும். அதுக்கு லோபமுத்திரை தன் நதி அம்சம் என்பதை உணரணும்னு சொல்லி விநாயக பெருமான்கிட்ட அகத்திய முனிவரோட கமண்டலத்தை கவிழ்க்குமாறு சொல்றாங்க. அதே மாதிரி விநாயக பெருமான் அகத்திய முனிவரோட கமண்டலத்தை கவிழ்த்து விடுறாரு. வற்றாத ஜீவ நதியாக, பொன்னி நதியாக, முப்போகம் விளையக்கூடிய பூமியாக லோபமுத்திரை மண்ணுக்கு வர்றா நதியாக. இந்த நாள்ல எந்த நற்காரியங்கள் செய்தாலும் அதை பல மடங்காக பெருகும்னு சொல்லுவாங்க. நகைகள் வாங்கினா, வண்டி வாகனங்கள் வாங்கினா பல மடங்காக பெருகும்னு நம்பப்படுது. மாங்கல்ய வஸ்துக்கள் வாங்கினா கணவரோட ஆயுள் பலம் அதிகரிக்கும்னு நம்பப்படுது. முடியாதவங்க மங்கள பொருட்களான மஞ்சள், உப்பு, பருப்பு போன்றவற்றை வாங்கலாம். அதே மாதிரி காவேரி தாய்க்கு நன்றி சொல்வது விதமா பக்கத்துல இருக்க நீர்நிலைகள்ல போய் பூ போட்டு நன்றி தெரிவிக்கலாம். முடியாதவங்க நிறைகுடம் தண்ணீர் அல்லது நிறைகுடமா செம்புல தண்ணீர் வைத்து மாயில பூக்கள் போட்டு பூஜை அறையில காவேரி நீருக்கு நன்றி தெரிவிக்கலாம் காவேரி தாய்க்கு.